வணக்கம். தமிழக தேர்தல் முடிவுகளை பத்தின ஒரு சூப்பரான விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, அதே சமயம் ரொம்பவே பரபரப்பான ஒரு தேர்தல் முடிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, தன்னோட முதல் தேர்தலையே ஒரு பிரம்மாண்டமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னாலும் இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் முடிச்சு விழுந்திருக்கு. இந்த முடிச்சதான் இன்னைக்கு நாம ஒன்னொன்னா அழுக்க போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தனித்த ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. மொத்தம் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகள்ல இந்த 118 இடங்களை எந்த கட்சி பிடிக்குதோ அவங்களால மட்டும்தான் எந்த தடங்களும் இல்லாம அரசாங்கத்தை அமைக்க முடியும். இதுதான் அரசியல் சாசனம் சொல்லும் அடிப்படை விதி. ஆனா தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ தரவுகளை பாத்தீங்கன்னா தவைக 34.92% வாக்கு வங்கியோட 108 இடங்களை வென்றிருக்காங்க. முதல் எலெக்ஷன்லயே ஏறக்குறைய 35% வாக்குகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இருந்தாலும் இங்க தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு இன்னும் சரியா 10 இடங்கள் தேவைப்படுது. சோ இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கிய தலைப்புகள்: 1. தொங்கு சட்டசபையின் புதிர். 2. நம்பிக்கை வாக்கெடுப்பு விளக்கம். 3. அந்த 10 இடங்களை எப்படி கண்டுபிடிப்பது. 4. யாரும் எதிர்பாராத மெகா கூட்டணி சாத்தியமா. அப்புறம் 5. தவகிவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள். பகுதி 1. தொங்கு சட்டசபையின் புதிர். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். தவைகா 108, திமுக 59, அதிமுக 47ன்னு ஓட்டு ரொம்பவே செதறி போயிருக்கு. எந்த ஒரு தனித்த கட்சியும் 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை தொடவே இல்லை. இது எந்த ஒரு கட்சியும் தானாகவே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு உண்மையான ஹேங் அசெம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபையை உருவாக்கியிருக்கு. இங்க இன்னொரு முக்கியமான டெக்னிக்கல் சிக்கலும் இருக்கு. தவக தலைவர் விஜய் அவங்க 2 தொகுதிகளில் போட்டிட்டு 2லுமே வென்றிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவரு கட்டாயம் ஏதாவது ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் அங்க இடைத்தேர்தல் நடக்கும். இதனால தற்காலிகமா தவகோட பலம் 107 குறையும். அதாவது அந்த 10 சீட் இடைவெளி இப்போ 11 மாறிடுச்சு. பகுதி 2. நம்பிக்கை வாக்கெடுப்பு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாநில ஆளுநரோட கடமைகள் ரொம்பவே கிளியர். முதல்ல அதிக இடங்கள்ல வென்ற தனிப்பெரும் கட்சியான தவேகவை ஆட்சி அமைக்க அவர் அழைப்பார். 2வதா அரசியலமைப்பு சட்டம் 164 கீழ் அதன் தலைவரை முதலமைச்சரா நியமிப்பார். அதுக்கப்புறம்தான் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிடுவார். பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுனா என்ன? அதுதான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு. புதிதா நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் சபையில தனக்கு 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத ஓட்டெடுப்பு மூலமா நிரூபிக்கணும். உதாரணமா சொல்லணும்னா 2017ல திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க 122 எம்எல்ஏக்களோட ஆதரவோட இந்த வாக்கெடுப்புல வென்றதை நம்ம பார்த்திருக்கோம். சரி, ஒருவேளை தவக இந்த வாக்கெடுப்புல 118 எம்எல்ஏக்களை திரட்ட முடியாம தோற்றால் என்ன ஆகும்? அடுத்து 2வது பெரிய கட்சியான திமுகவை ஆளுநர் அழைப்பார். அவங்களாலையும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னா வேற வழியே இல்ல, ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும். அதோட முடிவு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல எலெக்ஷன். மக்களின் வரிப்பணம் வீணாவத எந்த கட்சியுமே கண்டிப்பா விரும்ப போறதில்ல. பகுதி 3. அந்த 10 இடங்கள் எங்கே? இந்த 118 அப்படிங்கிற இலக்க தாண்டணும்னா தவக்கையோட கண்கள் இந்த சின்ன கட்சிகள் மேலதான் இருக்கும். காங்கிரஸ் 5 இடங்கள், பாமக 4, கம்யூனிஸ்டுகள் 4, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 2. இதுல ஏதாவது சில கட்சிகள் ஆதரவு அளிச்சா கூட போதும், தவகை ரொம்ப ஈஸியா ஆட்சியை பிடிச்சிடலாம். இது வெறும் கற்பனை கணக்கு கிடையாதுங்க. செய்தி ஆதாரங்களின்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல ராகுல் காந்தி அவங்க தவகை கூட பேசிட்டு வரதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தவகை மற்றும் பாமக இடையே சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே ஒரு நல்ல நட்பு ரீதியான அணுகுமுறை வந்துட்டு வருது. இந்த சின்ன கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியோ இல்ல அதிகார பகிர்வோ கொடுத்து கூட்டணி அமைப்பதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பகுதி 4. யாரும் எதிர்பாராத அந்த மெகா கூட்டணி. இப்போ ஒரு வைல்டான கற்பனை பண்ணி பாருங்க. தவக ஆட்சிக்கு வர்றதை தடுக்க 50 ஆண்டுகால அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்தா என்ன நடக்கும்? கொள்கை ரீதியாகவும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, எலியும் பூனையுமா இருக்கிற இவங்க கைகோர்ப்பது நிஜமாவே சாத்தியமா? ஆனா இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? ஒருவேளை இவங்க 2 பேரும் ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சி அமைக்கலாம்னு முடிவெடுத்தா அது மிகப்பெரிய ஆபத்தா முடியும். ஏன்னா 35% மக்கள் ஒரு புதிய மாற்றத்துக்காக ஓட் பண்ணிருக்காங்க. இதை மீறி இவங்க இணைந்தால் அது மக்களின் தீர்ப்பிற்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா பார்க்கப்படும். இதோட விளைவா 2031க்குள்ள 2 பாரம்பரிய கட்சிகளுமே காணாம போக கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தவகவிற்கு மக்கள் மத்தியில ஒரு பிரம்மாண்டமான அனுதாப அலையை உருவாக்கிடும். புதிய அரசிடம் மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு தெரியுமா? ஊழல் ஒழிப்பு.
கடந்த காலங்கள்ல நடந்த அரசியல் மற்றும் அதிகார வர்க்க ஊழல்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், மக்கள் பணத்தை மீட்கணும் அப்படிங்கிறது தான் அது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த ஊழல் ஒழிப்பு நிலைப்பாட்டை உறுதியா நிரூபிக்கலைன்னா மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற அந்த அபார நம்பிக்கைய ரொம்ப சீக்கிரமாவே இழக்க நேரிடும். பகுதி 5 தவேகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள். எலெக்ஷனுக்கு முன்னாடி தவகத் தலைவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நமது ஆட்சி வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கோம். அதுதான் ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். இது சாதாரண மேடப்பேச்சு இல்லைங்க, மக்களோட அடிப்படை தேவைகளை மையமா வச்ச ஒரு திட்டவட்டமான வாக்குறுதி. சோ இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். அவங்க முன்வைத்துள்ள இந்த 5 பிரம்மாண்ட திட்டங்கள்: 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு எல்லா அரசு பேருந்துகளின் இலவச பயணம், பாதுகாப்பிற்கான கடுமையான சிறப்பு சட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு படை, அப்புறம் முதல்வரின் நேரடி மக்கள் சந்திப்பு. இந்த சூப்பரான திட்டங்களை செயல்படுத்த அவங்களுக்கு ஒரு நிலையான மெஜாரிட்டி தேவை. இந்த திட்டங்கள் கேட்பதற்கு ரொம்பவே சிறப்பா இருந்தாலும் இங்க நாம கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் யோசிக்கணும். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமா கட்டுப்படுத்தக்கூடியது கிடையாது. அதாவது இதையெல்லாம் அவங்க செய்யலைனா நாம கோர்ட்ல கேஸ் போட முடியாது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது முழுவதுமா அந்த கட்சிக்கு மக்கள் மேல இருக்கிற உண்மை மற்றும் அர்ப்பணிப்பை பொறுத்தது மட்டுமே. இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். மக்களால் வழங்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒரு நிலையான கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்குமா, இல்லைனா அந்த விடுபட்ட 10 இடங்கள் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு நெருக்கடியை உருவாக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு மெல்லிய நூல்ல தொங்குற தராசு மாதிரி தாங்க. அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விரிவான அரசியல் அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.